இருந்தது. மழை காற்றுக்கு அப்படியே படுத்துருவோம். வந்து பார்த்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி இப்போ எங்கே தங்குறீங்க? இதோ இந்த 10 வருஷம் நான் நைட்டில் எதுனா பெட்ஷீட்டு பாய் எதுனா போட்டுட்டு பாய் போட்டு முடிஞ்சு 10 வருஷம் இங்கே 10 வருஷம் இங்கே தான் சமைச்சு பார்த்துங்கிறாங்களா? ஆமாம் அங்கே சமைச்சிருவாங்க சார். நைட்டுக்கு இங்கே தான் படுத்துக்குவேன். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இது என்ன பாய் அதான் மேலே பாய் மேலே போட்டு இது பண்ணிக்கணும்னு சொல்லி. எத்தனை வருஷமா பாட்டி இங்கே இருக்கீங்க? இருக்கிற ஒரு 10 வருஷமா இருக்கிறேன் சார். குடும்பம் பிள்ளைங்க யாருமே இல்லையா? இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் இங்கே இல்லை, எல்லாம் விட்டு வெளியூருங்களில் இருக்கிறவங்க வராங்களா? வந்து பார்க்குறாங்க? வரமாட்டானுங்க. யாரும் வரமாட்டாங்க. அவனுக்கு பொண்டாட்டி ஆகி போச்சு, பிள்ளைங்கள ஆகி போச்சு. அவனும் வரமாட்டாது சார். இப்போ வயிற்றுக்கு என்ன பண்ணுறீங்க? வயிற்றுக்கு தான் அந்த விதி துட்டு கூட பந்து 2 மாதம் துட்டு பந்து. சரி, இந்த விதி துட்டு வருது. அம்மா நீங்கள் 15 கிலோ அரிசியெல்லாம் கொடுத்தோம்ல, அதெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தது. டவுலு, பாய், பெட்ஷீட்டு, தலைகாணி எல்லாம் ஒதுங்குது இல்லை. அது இந்த பாட்டிலுங்க பொறுக்கி அவங்க அப்படியே பண்ணிக்கிறாங்க. இத்தனை சுற்றி இருக்காங்க, யாரும் வந்து உதவி செய்யலையா? அதுதான் அவங்களுக்கு தேவைன்னு அவங்க போய் யார்கிட்டையும் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் நிலைமையை பார்த்து ஆனால் நீங்கள் கொடுத்த அரிசி வச்சுக்கினேன் இன்னும் கூட ஆயிட்டுனுங்கிற பரவாயில்ல. அது இல்லை. இப்போ உங்கள் நிலைமையை பார்த்து வேறு யாரும் அக்கம் பக்கத்தில் வந்து உதவி செய்யலையா தங்குறதுக்கு? யாரும் இருந்துச்சு. சரி பாட்டி, நான் உங்களுக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சு கொடுத்துறேன். இந்த இடத்துல இதே இடத்துல கட்டி கொடுத்தா தொந்தரவு இல்லைல்ல? இந்த இடத்துல தான் இப்போ அவங்க கொட்டா இருந்தது. சரி, இங்கே கட்டி கொடுத்தா கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவங்க இதுதான் இருந்தது இங்கே இதெல்லாம். சரி பாட்டி, இங்கே என் கூட வந்து இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட நான் முகத்தை காட்டுறேன். இப்படி பார்த்தா போட்டோ என்னோட நண்பர்கள்ட்ட காட்டுறேன். காட்டிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அடுத்த மாதத்துக்கு அழகாக ஒரு சின்னதாக கட்டி கொடுத்துட்றேன். சரி 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 பாட்டி, கவலைப்படாதீங்க. அதுதான் பாட்டிக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். மேலே காத்தோட்டம் வரதுக்கு அப்படியா? சரி சரி அதான் ஒரு 1.5 மாதம் முன்னாடி வந்திருந்தேன். இப்போ எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? நீங்களே தூங்குவியா? தூங்குவேன், உங்களையும் பார்த்துவேன். அது போதும். உன்னுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். இந்த தருணத்தில் முதல்ல வந்து வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். சரி பாட்டி. இதெல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் வந்து நம்ம விடுதலை சமூக நல அறக்கட்டளை ஆர்மோன் சார் அவரோட குழு இதுக்கெல்லாம் பண உதவி கொடுத்தது என்னுடைய நண்பர்கள், என் கூட படித்தவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சுருக்கோம். நீ சொன்ன மாதிரியே நான் சொன்னேன். ஆமாம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் போய் சொல்லணும். ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு போதும். சரியா? எல்லாரையும் வாழ்க்கை. ஆமாம், ஓகே பாட்டி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். அனைத்து நண்பர்களும் நலமாகவும் வளமாகவும் வாழணும். லைட் வெளியே வச்சிருக்கு. சார் ஸ்டார்ட் பண்ணி
நல்லா உட்காந்து அதுவே நீ ஆசீர்வதிக்கணும். வந்த சகோதரெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நம்ம செய்கிற கோயில் இயேசுடைய ரத்தம் ஆறுமுகம் சார் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இதுதான் முதல். ஆமாம், ஏன்னா இந்த களத்தில் எங்கிருந்தோ இருந்து நாங்கள் பணத்தை அனுப்பிச்சிட்டோம். ஆனால் களத்தில் இருந்து எல்லாம் செஞ்சது ஆறுமுகம் சார் அவரோட குழு. அப்புறம் நம்ம சரவணன் ஐயா என் பேரில் இருக்க இவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் அவங்க இல்லாமல் இதெல்லாம் நடந்தே இருக்காது. முடியாது. ஆமாம், என்னுடைய நண்பர்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து தான் உதவி செஞ்சாங்க. அமுதா சிவாஜி அறக்கட்டளையும் சொல்லிட்டு ஒரு சின்ன குழு நடத்திட்டுருக்கோம். எங்களை எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணோம். சரிங்களா? உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நானும் ஆர்வமும் சேர்ந்து நிறைய பேர் உதவி செய்யணும். சரியா? எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் போய் சேர்ந்தா போதும் எல்லாருக்கும். ஆமா, முதல் என்ன தான் வந்து பார்த்தாரு. ஆமா 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 சரி, இனிமேல் ஆனந்த கண்ணீர் தான் ஆகணும். சரியா? நிம்மதியா தூங்கு. இனிமேல் சந்தோஷம். இந்த அரிசி பருப்பு எந்த கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சவங்க எல்லாரும் எந்த குறையெல்லாம் வாழணும்னு ஏச பண்ணி ப்ரேயர் பண்ணி விடாங்க. ப்ரேயர் பண்ண சொல்றாரு. அவர் கேட்குறாருல, சொன்னேன். வாங்கிட்டு இருக்காருப்பா. அவங்களெல்லாம் அவங்கள கொஞ்சம் பேசி அவங்க செய்கிற வேலைங்களெல்லாம் நீ ஒத்தாசா இருக்கலாம். தடுப்பேன் அதோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். தடுப்பேன் ஒரு சகோதரிக்கு ஒரு வயசானவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டு போய் கேட்டதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்து உதவினாங்க. கொடியான கொடி நன்றி. அந்த அப்பா எனக்கு நீ காட்டுற மாதிரியா அந்த நான் வந்த சகோதரிகள்லாம் நீ காட்டுறது நடக்காப்பா. வாலிபர் சங்கன்ற மாதிரியா நீ காட்டுவோம். உங்களோட நிலைமை பார்த்து சார்கிட்ட ஃபோன் பண்ணேன். நம்ம அமுத சிவாஜி அன்னதானம் அறக்கட்டளை நிறுவனர் சரவணன் சார்கிட்ட பேசணுன்னே உடனே வந்து அவர் தான் வந்து இந்த பாட்டி உடனே பண்ணணும்னு சொல்லி இந்த இதுக்கான முழு சப்போர்ட் பண்ணார். இன்றைக்கி ரொம்ப அழகாக உங்கள் வீடு வந்திருக்குன்னா சரவணன் சார் மற்றும் அவரது நண்பர்கள் தான் இதுக்கு முழுக்க காரணம். ஓகேங்களா? அவருடைய நல்ல மனசுக்கு தான் இவ்வளோ அற்புதமாக இந்த வீடு வந்து இருக்குது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி வேற இல்லை, நான் வேற உடனே வெள்ளிக்கிழமை தான் அந்த நாளில் தான் வெள்ளிக்கிழமை தான் அம்மா நான் தோசம் இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை தான் இந்த கடற்கரையாக இருந்தது. பார்த்தீங்களா? எல்லாம் உங்களுடைய ஆமாம் சார், நீங்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அந்த கடற்கரையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தருணத்தில். சார் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஆசைகளால் தான் இவ்வளோ அற்புதமாக நடந்திருக்கு. மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நன்றி. எங்கேயோ இருக்கீங்க. இன்னைக்கு ஏகவல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மதனுக்கும் நன்றி. மதன்னா சரவணனா குப்பண்ணா மன்மதன் போல ஆனந்தமோ ஆனந்தம் வாழ்க வளமுடன் பாட்டு நல்லா இருக்கணும்.